எதிர்வரும் மாணவர்களுக்கு தாங்கள் கூற வரும் அறிவுரைகள்? அதாவது இன்னைக்கு காலையில் கூட எங்கள் அசம்பிளியில் கூட நான் சொன்னேன், என்னை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து எஸ்டேட் சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தவன். 9 பேர் குடும்பத்தில், கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து தான் நாங்கள் வந்தோம். இருந்தாலும் எங்கள் பெற்றோர்களுக்கு வந்து அவ்வளோ வசதி இல்லை. 9 பேர் இருக்கிற வசதி. எங்கள் அப்பாவை மட்டும்தான் எஸ்டேட்டில் வேலை செஞ்சார், பாய்லர் மேனா. ஒரு 420 சொல்லி சம்பளம். அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு நாங்கள் எல்லாம் படிப்பு தான், எங்களுக்கு தேவை வந்து படிப்பு தான். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு வாட்டி நான் மாடு மேய்ப்பேன், வயலுக்கு போவேன், மாட்டுக்கு புல்ல இருக்கிறது. அப்புறம் எங்கள் அக்கா பால் கறந்து கொடுத்தா அது போய் பாலை போய் விற்றுட்டு வருது. இதுதான் என்னோடய ரொட்டீன் வேலை. அதாவது வீட்டில் வந்து நம்ம இப்போ உள்ள பிள்ளைங்க மாதிரி கேமு அது இதெல்லாம் விளையாடுறதுக்கெலாம் அந்த வசதி இல்லை எங்கிட்ட. டியூஷன்னு இல்லை எங்களுக்கெல்லாம். அந்த டியூஷனில் ரெஃபரன்ஸ் புக்கும் இல்லை. பட் ஒரு வாட்டி நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஃபோம் 2 அப்போ வந்து எனக்கு 14 வயசு. ஒரு கல் பாறையில் படுத்துக்கிட்டு யோசனை பண்ணேன். கீழே மாடுலாம் மேய்து, என்னோட கூட்டாளிங்க மாடு மேய்ச்சி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நினச்சேன், இதே போல தான் நான் இருக்க போகிறேன்னா என் வாழ்க்கை புறாவன்னு. அன்றைக்கி தான் நான் யோசனை பண்ணேன். அப்போ வந்து எங்கள் அண்ணங்க நல்லா படிப்பார் ஒருத்தர், எனக்கு மொத்தம் நல்லா படிப்பார். அவர் சயின்ஸ் ஸ்கூலில் படித்தார். ஸோ அவரை வச்சு என்னை எடை போட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு தான் நான் அது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பித்தேன். கஷ்டம்தான், புக்கு வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது. எங்கள் அப்பா பிணையங்களை போயிட்டு செகண்ட் ஹேண்ட் புக்கு வாங்கிட்டு வருவார் சௌராஸ்தா மார்க்கெட்டில். அந்த செகண்ட் ஹேண்ட் டெக்ஸ்ட் புக்கெலாம் அப்போ வந்து கிடைக்காது. அப்போ அந்த குடும்ப கஷ்டம் அதை நினச்சி தான் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அதை தான் நான் மாணவர்கிட்ட சொல்கிறது. அதாவது வசதி இருக்கோ இல்லையோ காப்பாற்ற போகிறது வந்து இந்த படிப்பு மட்டும்தான். அந்த படிப்பை கொஞ்சம், அதான் நீ கூட நான் பேசும்போது பிள்ளைங்கிட்ட சொன்னேன், இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம்னா இப்போ செய்யணும். இப்போ அந்த அதுக்குள்ளே இதை ஆரம்பிக்கணும். 40 வருஷத்துக்கு நீ நல்லா இருக்கணும்னா இப்போ ஒரு 2 வருஷம் கஷ்டப்படுங்க. இப்போ கஷ்டப்பட்டு அடுத்தாப்புல நீங்கள் நல்லா இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், ஒரு அளவு மற்றவங்க பெருமைப்படுற மாதிரி நடக்கலாம். அதே போல் பெற்றோருங்க பெருமையாக வச்சுக்கலாம். மேடையில் எடுத்து போய் மேடையில் ஏறி ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அது வந்து பெருமைக்கு, அந்த பெருமை வந்து பேரண்ட்ஸை போய் சேரும். அந்த பேரண்ட்ஸுக்கு கொடுத்த பெருமை உனக்கு சேரும். ஸோ அதுதான் நான் எதிர்பார்ப்பேன். அதாவது படிப்பு தான் என்னை பொறுத்தவரைக்கும். நம்ம இந்தியர் மாணவர்களுக்கு வந்து பெரும்பாலும் நம்ம வந்து பெரிய வசதி லட்சாதிபதியோட பிள்ளைங்க எல்லாம் அடிப்படை கஷ்டம். இந்த பள்ளிக்கூடத்தில் 10 பேர் எடுத்திங்கன்னா 8 பேரோட பேரண்ட்ஸ் வந்து லோரி ஓட்டுவாங்க, வாகனம் ஓட்டுறவங்களா இருப்பாங்க. ஸோ அது இதில் மீறி வரதா இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தோமா வந்துடலாம். அதுதான் நான் எதிர்பார்ப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.